இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கொடைக்கானலோட பார்ட் 2 வீடியோ தான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சில்வர் ஃபால்ஸ்லேருந்து நான் வந்து ஃபஸ்ட் எபிசோடு முடிச்சிருப்பேன். இது 2வது பார்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து போய் என்னோடய ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணிவிட்டு அவங்க கூட சேர்ந்து இன்றைக்கி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானலை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். அதுதான் வந்து இந்த வீடியோ வரப்போகுது. ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்ருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் ஒரு உடனே வரும். பாஸ் கொடைக்கானலுக்கு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், இதுதான் கொடைக்கானல் மெயின் சிட்டின்னு நினைக்கிறேன். கொடைக்கானல் வந்துட்டேன். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி, ஊட்டி ஆப்பிள்லாம் இருக்குது. இப்போ தான் பசங்களுக்கு வந்து கால் பண்ணேன். ஏதோ லேக்குக்கு வாடான்றாங்க. அதே ரோட்லேயே ஸ்ட்ரைட்டாக வா, அப்படியே ஒரு லேக் வரும், அந்த இடத்துக்கு வந்து ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிய சிட்டிங்க பாருங்கள், எவ்வளோ வீடு இருக்குது. எப்படி தான் இப்படி கட்டுறாங்கன்னு தெரியல. ஒன்று மேலே ஒன்றா கட்டிக்கிட்டே இருக்காங்க. நல்ல ஒரு பெரிய சிட்டி மாதிரி தான் இருக்குது. ஹோட்டல்ஸ், ஏகப்பட்ட ஹோட்டல்ஸ் இருக்குது, உபயோகம் இருக்குது. இதே கிளைமேட்ல இருந்தேன்னா நான் அரவிந்த் சாமி மாதிரி கலர் ஆகிடுவேன். ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து பிடிச்சிட்டாங்க. எக்ஸாஸ்டோட சவுண்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதெல்லாம் பிடிச்சிருந்தா அதுன்னு விசாரிச்சுட்ருக்காங்க. ஏன் அப்படி? அங்கேருந்தே பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுக்கிட்டே வந்தாங்க அவங்கள. அங்கேருந்தே கூப்பிட்டுட்டே வந்தாங்க. அவனுக்கு நிற்கவே கிடையாது. அதனால் இந்த இடத்துல வந்து மடக்கிட்டாங்க. மடக்கி பிடிச்சி வண்டி சவுண்டை செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. டேய் சாம்பார், இவ்வளோ நேரம் அரைஞ்சி பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு வழியாக இவங்களை பிடிச்சாச்சு. அங்கே இருக்கேன்னு ஒரே அலைய விட்டாங்க. இப்போ முன்னாடி போகிறாங்க பாருங்க நம்ம பசங்க. கொடைக்கானல் குளிரில் ஸ்லீவ்லெஸ் பனியன் போட்டு வராரு தான் நம்ம பயலுக. வேறு லெவல் பண்ணுறானா அவன். இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து மாட்டிக்கிட்டு ஜர்க்கின்னு ஸ்வெட்டர்னு போட்டு சுற்றுவாங்க. ஆனால் இவன் மட்டும் பாருங்க ஸ்லீவ்லெஸ் போட்டு வந்திருக்கான். கேட்டால் இப்படி இருந்தால் தான் குளிரை ஃபுல்லாக என்ஜாய் பண்ண முடியுமா, நல்லா இருக்கும். ஸோ இப்போ வந்து அவங்க இருக்க ரூமுக்கு போக போகிறோம். போய் எங்கள் குட்டியாக ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்புறம் வந்து நம்ம ஃபுல்லாக கொடைக்கானலை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அமர் அழகாயிட்டான்ல. இனி ஃபுல்லாக பீப் சவுண்டாக தான் வரப்போகுது வீடியோ ஃபுல்லாக. வாயை திறந்தாலே ஒரே தூய தமிழாக தான் வருது எங்களுக்கு. பெட்ரோல் நிறையா இருக்குதுல்ல, காசு வேண்டாம காசு நிறையா இருக்குல்ல, அப்பதான் உரிமை விடுவான். நெட்ட குத்தா இறங்குது. பிரேக் பிடிக்காது அமரு. பிரேக் பிடிச்சா நானும் விழுவேன், நீயும் விழுவ. இதுக்குள்ள போகணுமா? இதானா?
வெளியே பேசி பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சு. கொஞ்சம் குட்டியாக பிரேக் எடுத்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அடுத்து உள்ளாக கண்டினியூ பண்ணுறேன். போலாமா? ரூமில் வந்து வெக்கேட் பண்ணி மேலே அப்படியே எங்கள் அப்பா ஃபஸ்ட்டு கீரில் தான் எத்தனை போகுது. அப்படியே தூக்கி விட்டுரும் போல எலிய பின்னாடியே. பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாம் கிளம்பிட்டோம். மொத்தம் பார்த்திங்கன்னா 4 பைக்கு. இங்கேருந்து நேராக லேக்குக்கு தான் போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் நல்லா ஹோட்டலாக நிப்பாட்டி சாப்பிட்டுட்டு அப்புறம் லேக் போய் போட்டிங்லாம் போகிறோம். அங்கே இருக்கும் போட்டிங் கிட்டே. இங்கே தான் சாப்பிடுமா? ஆச்சு இல்லை போல இருக்கு. டைம் ஆயிடுச்சு. அவ்வளோ நேரத்துக்கு டிஃபன் கிடைக்குமானே தெரில. ஸோ சாப்பிட்ற இடத்துக்கு வந்தாச்சு. சாப்பிட்டு விலாக கண்டினியூ பண்ணுறேன். எல்லாரும் பைக் மோட்டோ விலாகி, இப்போ போட் விலாகி. இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆக போகுது. உனக்கு உண்மையிலே ஓட்ட தெரியுமா? ஹேய், நான் GTA வைஸ் சிட்டில நான் விளையாண்டுருக்கேன். டேய் அறிவிட்டேன். அவங்க வண்டி ஓட்ட தெரியுமாடா உங்களுக்கு? வண்டி ஓட்ட தெரியாம அவங்களாம் எவன்டா லைசன்ஸ் கொடுத்தது? டேய் ஆலன், கரெக்டான ரூட்ல தான் போறியா? இந்த சமயத்துல என்ன கேப்டன் நீ கூப்பிடு. அட சரி, எங்க போய்கிட்டு இருக்கோம்னு சொல்லுங்க கேப்டன். இப்ப நம்ம போறது தெற்க நோக்கி தாய்லாந்துக்கு போய்கிட்டு இருக்கோம். போட்டிங் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து மேலே சூசைட் பாயிண்ட்டு, குணா கோகை எல்லாத்துக்குமே போக போகிறோம். ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கு போட்டுங்க கையில் வரைக்க ஆரம்பிச்சிச்சு. மண்ணுடா. ஸோ காய்ச்சி பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களோட சேர்ந்து ஃபுல்லாக எல்லா பிளேஸையும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அவங்கள வந்து சென்ட் ஆஃப் பண்ணிட்டேன்.
இப்போ அவங்க எல்லாருமே வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதால அவங்க எல்லாருக்குமே வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் போய் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பிட்டாங்க. இப்போ நான் மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம பூம்பாறைக்கு போய் இன்றைக்கி நைட் டென்ட் ஸ்டே பண்ண போகிறேன். ஒரு கேம்பிங் பண்ண போகிறோம். ஸோ என்னோடய லெஃப்ட் சைடு பாருங்களா, ஒரு குட்டியாக ஒரு ஃபால்ஸ் ஒன்று ஓடிட்டுருக்கு. இப்போ அங்கே பாருங்கள் பாஸ், மிஸ்ட்டு இப்போ அப்படியே புகை தெரியுதா. டைம் ஆக ஆக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே மிஸ்ட்டு ஃபுல்லாக கீழே இறங்கிக்கிட்டே இருக்குது. ஒன் வே இல்லை, பூம்பாறை போகணும். அப்படி போகணுமா? சரி, தேங்க்ஸ்ண்ணா. நான் இந்த பக்கம் போகும்போதே அவர் கூப்பிட்டாரு. நான் பயந்துட்டு ஏதோ செக்கிங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக க்ளோஸாக. நான் பூம்பாறை போனோம் சார் அப்படின்னு சொன்னதால் அவர் என்ன பண்ணார், இப்படியே போயிட்டு ஒரு 3 கிலோமீட்டர் லெஃப்ட் எடுத்துனா பூம்பாறை போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ திருப்பி வந்த ரூட்லேயே போகிறேன். ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஒரு லெஃப்ட் ஒன்று கட்டாமல் அந்த லெஃப்ட்டில் கட்டானா பூம்பாறை போயிடலாம். நீங்கள் கூகுள் மேப் வந்து போடாத. கூகுள் மேப் போட்டிங்கன்னா உங்களை வேறு ஏதாச்சும் ஒரு ரூட்டுக்கு கொண்டு போயிடும். ஏன்னா இங்கே மலையெல்லாம் கூகுள் மேப் சரியாக ஒர்க் ஆகாதுன்னு சொன்னார். என்னோட ரைட் சைடில் மட்டும் பாருங்கள் மிஸ்ட்டு. கீழே வந்து ஒரு குட்டி கிராமமே இருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கூட தெரியல, அவ்வளோ மிஸ்ட்டு ஃபுல்லாக கவர் ஆகிட்டுருக்கு. வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு. ஆனால் இங்கேருந்து பார்த்தா ஒன்றுமே தெரியாது, ஏன்னா ஃபுல்லாக மிஸ்டாக இருக்குது. வியூ பாயிண்ட்டும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இருட்டுறதுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு வந்து பூம்பாறைக்கு போய் ரீச் ஆகிடணும். அதான் இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு டாஸ்க்கு. ஏய், இங்கே போடுறா பைக்கு, வேறு லெவல் பண்ணுறாங்க. சூப்பராக இருக்குது வண்டி. பணக்காரங்களாம் இருப்பாங்க போல இருக்குது. ரொம்ப ஃபஸ்ட்டு கேம்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்க போகுது தெரில. அது மட்டும் அது கூட பரவாயில்ல. நான் மட்டும் தனியாக தங்க போகிறேன் ஒரு கேம்ப் எடுத்து. ஃபஸ்ட் டைம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ஃபீல் பண்ண போகிறேன். எப்படி இருக்குன்றது நீங்களே கூட சேர்ந்து பார்க்க தானே போகிறீங்க. பார்த்தீங்கன்னா நல்லா குளிர ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து சாதாரண ஒரு டிஷர்ட் தான் போட்டிருக்கேன். பயங்கரமாக குளிருது. எங்கேயாச்சும் ஒரு சூப்பரான ஒரு பிளேஸில் நிப்பாட்டி பேக்கில் ஜர்க்கின் வச்சுருக்கேன், எடுத்து போட்டுக்கிறது தான். ஆச்சு ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் ஃபுல்லாக நிப்பாட்டி செக் பண்ணுறாங்க. மலையிலே நனைஞ்சிக்கிட்டே தான் வந்து சுற்றி பார்த்தோம். அதனால் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு கொஞ்சம் ஈரமாக இருக்கிறதால வந்து குளிர் கொஞ்சம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது பிளேஸ்லாம், வேறு லெவலில் இருக்குது. இங்கேருந்து நம்ம கேம்ப் சைட்டுக்கு வந்து 18 கிலோமீட்டர் இருக்குது. செம்ம பள்ளத்தில் விட்டு அந்த கார் முன்னாடி போனாலே இதான் பிரச்சனை. செம்ம பியூட்டிஃபுல்லான ரோடு. இங்கே பாருங்களேன், அப்படியே மரம் அலைஞ்சு ஆர்ச்சி மாதிரி அப்படியே மூடிட்டு இருக்கு. இப்போ கொஞ்சம் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விண்ட் நாய்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஹெல்மெட் விசர் வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டேன். ஏன்னா என்னோடய ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா ஹேண்டி ஃபாக் கோட்டிங் கிடையாது. அதனால் வந்து பயங்கரமாக மிஸ்ட்டு அப்படியே ஃபாக் வந்து அப்படியே உள்ளே ஃபார்ம் ஆகுது. சுத்தமாக விசிபிலிட்டியே கிடையாது. அதனால் வந்து ஹெல்மெட்டோட வைசரை மட்டும் தூக்கி விட்டேன். அதனால் கொஞ்சம் விண்ட் நாய்ஸ் வந்து இருக்கும். ஏன்னா நான் ஸ்லோவாக தான் போகிறேன், அந்தளவுக்கு இருக்காது. ஒரு நார்மலான விண்ட் நாய்ஸ் வந்து இருக்கும். எஸ், பார்த்தீங்கன்னா கை ரொம்ப ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா அங்கே நிப்பாட்டி க்ளவுஸு ஜர்க்கின் போட போகிறேன். க்ளவுஸ் போட்டு வீடியோ எடுக்க முடியாது, அதனால் வந்து ஜர்க்கின் போட்டு போகிறேன். சூப்பரான ஒரு பிளேஸு, ஃபுல்லாக மிஸ்ட்டு, வேறு லெவலில் இருக்குது.
கொடைக்கானலில் ஹேர்பின் பெண்டே இல்லைன்னு கவலைப்பட்டேன். ஆனால் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 ஹேர்பின் பெண்ட் இருக்குது. இன்னும் பூம்பாறைக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 கிலோமீட்டர் தான் இருக்குது. இங்கே வந்து எங்கேயுமே வண்டி நிற்காடக்கூடாது. இது வனவிலங்குகள் இருக்கிற இடம். ஃபுல்லாக போர்டு அங்கங்கே வச்சுருக்காங்க, எங்கேயும் நிப்பாட்டாதீங்க, இது வந்து அனிமல்ஸ் கிராசிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. வேறு லெவலில் இருக்குது பிளேஸ்லாம். எனக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சளி பிடிச்சிக்கிடுச்சு, காதெல்லாம் அடைச்சிட்ருக்கு, தொண்டையும் கட்டிக்கிடுச்சு. நான் பேசுறதுலேயே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வேகமாகவும் பேச முடியல, நல்லா மூச்சு வாங்குது, குளிர் அதிகமாக இருக்குதா, மூச்சு சரியாக விட முடியல. இன்னும் டைம் ஆக ஆக பார்த்தீங்கன்னா சுத்தமாக அந்த இடத்துல வந்து விசில் பட்டியே இருக்காது. நைட் டைம் இங்கே வர்றது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். நான் வேறு ஏடிஎம் கார்டு வந்து பணம் எடுக்காமல் வந்துட்டேன். இப்போ நான் எங்கே போய் பணம் எடுக்கிறதுன்னு தெரியல. இந்த ஊரில் ஏடிஎம் வசதினா இருக்குமான்றதே தெரியல. நான் வேறு ஏதோ ஒரு ஞாபகத்தில் வந்துட்டேன். இங்கே தான் கேம்பிங் சைட்டு. இதுதான் அப்பயே வந்தேன். என்னக்கா? ஆ